அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 38 ஊழ் 379வது குறள். நன்று ஆம்கால் நல்லதா காண்பவர் அன்று ஆம்கால் அல்லல் படுவது எவன்? நல்வினையால் நன்மை வரும்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் அது இல்லாமல் தீமை வரும்போது மட்டும் ஏன் வீணாக வருந்த வேண்டும்? நல்ல ஊழ் சந்தோஷமாக அனுபவிக்கின்றாய், கெட்ட ஊழ் வரும்பொழுது மட்டும் ஏன் தீயதை ஏற்க மறுக்கின்றாய்? இதுவும் உன் அனுபவ ஊழ்தான். வரும் நன்மைகள் தீமைகள் வேறு யாரும் தந்ததில்லை. உன் வினைதான் இரண்டிற்கும் காரணம். பகல் இரவு போலதான் இன்பமும் துன்பமும். அறிவால் உணர்ந்து கஷ்டத்தை கடக்க வேண்டும். துன்பம் வரும்பொழுது பொறுமையாக இருந்து கடக்க வேண்டும். அதையும் அனுபவிக்க வேண்டும். நல்வினை பயன் நல்லது வந்தது, தீவினை பயன் தீமை வந்தது. இரண்டும் அனுபவிக்கத்தக்கனவே, அனுபவிக்காமல் நீங்காது. நல்லது வரும்பொழுது நன்றாக அனுபவித்து விட்டு தீயது வரும்பொழுது வருந்துவது அறிவன்று என்று கூறி விளக்குகிறார். 377, 378, 379 இந்த 3 குறளாலும் இன்ப துன்பங்களுக்கு காரணமாகிய ஊழின் வழி கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.